ஹலோ மக்களே, என்னடா அது அடுப்பில் நெருப்பு எரியுதுன்னு தானே பார்க்குறீங்க. அது என்னன்னா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் சுடு தண்ணி போடுறோம். சுடு தண்ணியில் மூஞ்ச கை காலை கழுவலாம்னு. ரொம்ப உடம்பு முடியல, ஜுரமாக இருக்குது. சுடு தண்ணியில் மூஞ்ச கை காலெலாம் கழுவிட்டாவா? அது மட்டும் இல்லை, இது மாதிரி அனல் பக்கத்தில் கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தா எதவாக இருக்குது. அதனால தான் ஏன்னா ஆக்சுவலாக ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின அடுப்பு இந்த குண்டா இப்போ தாங்குமான்னு தெரில. தண்ணி வச்சுருக்காங்க, ரொம்ப வருஷம் ஆச்சு, ஒரு 10 வருஷத்துக்கு அடுப்பு இது. உடஞ்சி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த உடஞ்சி போன அடுப்பில் ஒத்தி நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா, சும்மா தள்ளுக்கா சுடு தண்ணி போட்டிருக்கோம். விறகு எங்கள் வீட்டில் கொஞ்சம் இருந்துச்சு, அந்த விறகு வச்சு சுடு தண்ணி போடுறோம். ஆவி பறகுது பாருங்கள். எத்தனை பேருக்கு சுடு தண்ணியில் குளிச்சா பிடிக்கும், மூஞ்ச கை கால்லாம் கழுவுனா பிடிக்கும்? கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் இப்போ நவம்பர் மாதத்தில் என்ன குளிருது, சும்மாவே குளிருது, ஜுரம் வருது, இன்னும் முடியல பாருங்க. புகை எப்படி அடிக்குது பாருங்க. காற்று அடிச்சுன்னே இருக்குதா, அதனால் என்ன ஆகுதுன்னா புகை தான் வருது, நெருப்பு கம்மியாக இருக்குது. அதனால சரி, எத்தனை பேர் வீட்டில் இது மாதிரி மண்ணால் செஞ்ச அடுப்புலாம் இருக்குது? கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா செங்கல் அடுப்பும் இருக்குது. செங்கலால் அடுப்பும் செஞ்சு நாங்கள் அதில் சுடு தண்ணி வச்சும் குளிப்போம். இது மாதிரி மண் அடுப்பும் வச்சுருக்கோம். பார்த்தீங்களாப்பா புகை, பட் நல்லாயிருக்கு. இந்த அனலில் நிற்கும் போதும் உட்காரும் போதும் நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. எல்லாருக்கும் ஹாய் சொல்கிறோமா? எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்கிறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்கிறேன். ஏன்னா அவங்க தான் பாடுபட்டு கஷ்டப்பட்டு நொந்து நூலாகி அந்த அடுப்பை வந்து அந்த கட்டையெல்லாம் மூட்டி நெருப்பெல்லாம் பற்ற வச்சு சுத்தண்ணி போட்டிருக்காங்க. எப்போ என்ன கஷ்டம்டா சாமின்றாங்க ஒரு சுத்தண்ணி போகிறதுக்குள்ள. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் டேக் கேர், பாய்.